யாத்திரையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் உறவினரான வழக்கறிஞரை கடத்திய சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழக்கறிஞரை அவரது காரிலேயே இந்த கடத்தல் கும்பல் கடத்தி செல்லும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் தற்போது வேகமாக பரவி வருகிறது. ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் ராஜ்குமார், மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் செந்தில்குமார் இருவருமே உறவினர்கள். இந்த நிலையில்தான் செந்தில்வேல் ராஜ்குமாரிடம் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடனாக பெற்று அதனை திருப்பி கொடுக்காமல் காலதாமதம் செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் செந்தில்வேலிடமிருந்து பணத்தை எப்படியாவது வாங்க வேண்டும் என்கிற நிலையில் தனது கூட்டாளிகளுடன் ராஜ்குமார் இணைந்து அவரை நேற்று மதியம் KK நகர் பகுதியில் இருக்கக்கூடிய உணவகம் முன்பு அவரது காரிலேயே இருவரும் சேர்ந்து கடத்தி இருக்கிறார்கள். அதற்கு பின்பாக பைக்கிலும் அவரை பின்தொடர்ந்திருக்கிறார்கள். இதனை பார்த்த பொதுமக்கள் தான் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து தற்போது இது வழக்கு பதிவாக செய்யப்பட்ட இந்த கடத்தலில் ஈடுபட்ட ராஜ்குமார், மாரிமுத்து, கௌதம், ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக தற்போது கடத்தப்பட்ட நபரும் பத்திரமாக இருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.